இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட 527 பொருட்களுக்கு ஐக்கிய நாடு தடை. இந்தியாவில் இருந்து பல நாடுகளுக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. மேலும் அந்த நாடுகள் இந்தியாவில் விளைவிக்கப்படும் பொருட்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவமும் கொடுத்து வந்தனர். குறிப்பாக கொரோனா காலத்தில் மற்ற நாடுகளில் அதிகமாக தாக்கம் ஏற்பட்டு வந்தது. ஆனால் இந்தியாவில் பின்பற்றப்படும் உணவு முறையினால் அதிக அளவில் பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் மற்ற நாடுகளை ஒப்பிடும் பொழுது குறைந்த அளவிலேயே கொரோனாவினால் ஏற்பட்ட இழப்புகள் இந்தியாவிலிருந்து வந்தது. இந்த நிலையில் இந்தியாவில் பின்பற்றப்படும் உணவு முறைதான் இதற்கு காரணம் என்று பல நாடுகள் தொடர்ந்து கூறி வந்தது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் விளைவிக்கப்படும் பொருட்கள் மற்றும் இந்தியாவில் பின்பற்றப்படும் உணவு முறைகளை மற்ற நாடுகளும் பின்பற்றத் தொடங்கின. எனவே இந்தியாவில் விளைவிக்கப்படும் பொருட்கள் மற்றும் தயாரிக்கப்படும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்து அதனால் இந்தியாவின் வணிக நிலையும் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது பல இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை கலப்படம் செய்து அதனை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றனர் என்றும் தற்போது அந்த பொருட்கள் அனைத்தும் இறக்குமதி செய்யும் நாடுகளில் தடை விதிக்கப்பட்டு உள்ளது என்றும் செய்திகள் வெளியாகி வருகிறது. அது குறித்து விரிவாக காணலாம். இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு அதிக அளவில் முந்திரி, பாதாம் மற்றும் பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளும் மேலும் பல வகையான மசால் பொருட்கள் மற்றும் மூலிகை பொருட்கள் போன்றவை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உணவு பாதுகாப்பு மையமான EFSA செப்டம்பர் 2020 முதல் ஏப்ரல் 2024 வரை இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு உணவுப் பொருட்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் 527 பொருட்களில் புற்றுநோய் உண்டாக்கும் எத்திலீன் ஆக்சைடு என்று அழைக்கப்படும் ஓர் ரசாயனம் இருப்பதை கண்டுபிடித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த பொருட்கள் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்வதை ஐரோப்பிய ஒன்றியம் தடை செய்துள்ளது. இறக்குமதியை தடை செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளில் விற்பனை செய்வதையும் முற்றிலும் நிறுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து கடல் மூலமாக அனுப்பப்பட்ட 87 கண்டெய்னர்களும் திருப்பி அனுப்பியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களில் 527 தடை செய்யப்பட்ட பொருட்கள் கூறியுள்ளனர். அதில் குறிப்பாக 313 பொருட்கள் நட்ஸ் வகைகளாகவும் 48 பொருட்கள் சத்துணவு வகைகளாகவும் 60 பொருட்கள் மூலிகை சார்ந்த பொருட்களாகவும் மற்றும் 34 பொருட்கள் இதர வகைகள் சார்ந்தவை ஆகவும் உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் இதில் 332 பொருட்களின் வகைகள் மட்டுமே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாக இருந்து வருகிறது. மீதமுள்ள 195 பொருட்கள் இந்தியாவிலும் மேலும் பிற நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே MTH, எவரெஸ்ட் மசாலா போன்ற பொருட்களில் அதிக அளவில் எத்திலீன் ஆக்சைடு மிக அளவில் இருக்கிறது என்று சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் அரசு கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதியில் தடை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற பூச்சிக்கொல்லிகளை இந்திய விவசாயிகள் அதிக அளவில் பயன்படுத்தி வருவதாலும் கூட இதுபோன்ற உணவுப் பொருட்களில் இப்படி நடக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற ரசாயனம் கலந்த பொருட்கள் சாப்பிட்டு வந்தால் இரத்த புற்றுநோய் போன்ற நோய்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று ஐரோப்பிய நாடுகள் பல ஆண்டுகளுக்கு முன்னே பூச்சிக்கொல்லி மருந்துகளை விவசாயத்தில் பயன்படுத்த தடை விதித்திருந்ததாக கூறப்படுகிறது.